வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பார்ட் 3 வீடியோவில் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பிஎன்எஸ்எஸ் வெர்சஸ் சிஆர்பிசி இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பற்றி இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 3 வீடியோவில் முதல்ல பார்த்தோம்னா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறப்ப, அதாவது அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷனல் லிமிட், ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன் 80 வந்து சொல்லியிருப்பாங்க. பிஎன்எஸ்எஸில் 82 குறிப்பாக சப்கிளாஸ் 2 82 சப்கிளாஸ் 2ல் நியூவாக ஒரு சப்கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எவ்ரி டிஸ்ட்ரிக்க்கு டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஆல்ரெடி போன வீடியோவிலே சொன்னேன். அதாவது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அவங்கள தான் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, இந்த டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் வந்து சப்போஸ் அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபருடைய பெயர், அந்த அரெஸ்டினுடைய விவரங்கள், பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட்டு எல்லாமே வந்து டிசைனேட்டட் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கொடுக்கணும். அது இல்லாமல் அவர் வந்து எங்கே வந்து வசித்து வர்றாரோ அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன், அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசைனேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னா தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங், இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன் 82 சொல்லியிருக்கு. பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 84 இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதில் வந்து குறிப்பாக 84 சப்கிளாஸ் 4 பிஎன்எஸ்எஸில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சிஆர்பிசியில் 82 சப்கிளாஸ் 4 பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வழக்குகள், அதாவது இப்போ கொலை வழக்கு, கல்பபுள் ஹோமிசைடு, நாட் அமௌண்ட் டு மர்டர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராபரி, டெக்காய்டி, இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்கு இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து, அதாவது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங்னா அவர் வந்து தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்காக வேண்டி கோர்ட்டில் வந்து கேட்குறது தான் அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங் சொல்கிறது. சரியா? அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்தந்த வழக்குகளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகுங்கிற மாதிரி வந்து அதை கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10 வருடங்கள் 10 இயர்ஸ் ஆர் மோர் அது இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய, சிறை தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் அனைத்திற்கும், அதோடு இல்லாமல் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகள், இவை எல்லாவற்றுக்குமே இந்த ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பர்டிகுலர்ஸ் வந்து அஃபென்ஸுக்கு தான் வரும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டு இந்த 84 சப்கிளாஸ் 4 பிஎன்எஸ்எஸில் 10 இயர்ஸ் ஆர் மோர் அல்லது லைஃப், டெத் எல்லாத்துக்குமே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த ப்ரொக்ளமேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ரொவிஷன் வந்து 86, அதாவது பிஎன்எஸ்எஸில் 86, இது வந்து ஒரு நியூ ப்ரொவிஷன்ஸ் தான். அதாவது வந்து தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன், அட்டாச்மெண்ட் அண்ட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ப்ரொக்ளைம்டு பர்சன். ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் இருக்கு இல்லையா, அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அட்டாச் பண்ணி, அதை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணி, அதாவது பறிமுதல் செய்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, அந்த அதிகாரம் வந்து போலீஸுக்கு இருக்குது. பட் இதை யார் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட் த ஸ்டேட், வேறு ஸ்டேட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப யாருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னா, நாட் பிலோ த ரேங்க் ஆஃப்
எஸ்பி ஆஃப் போலீஸ் ஆர் கமிஷனர் ஆஃப் த போலீஸ். எஸ்பி ஆஃப் த போலீஸுக்கும் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள், நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்பி ஆஃப் போலீஸ் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு வந்து அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம் அல்லது அந்த கன்சர்ன் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணுறது அல்லது இப்போ எங்கே வந்து அந்த ப்ரொக்ளைம்டு பர்சனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, எவ்ரிதிங் இது எல்லாமே வந்து இப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 86 பிஎன்எஸ்எஸில் வந்து இந்த புது ப்ரொவிஷனாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து இன்னும் வந்து இன்னும் அட்வான்ஸ்டு அடுத்து வர்றதை சொல்கிறேன் நான். இப்போ வந்து என்னென்னா அந்த அவங்க ஒரு ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம்னு சொல்லி கூட ஒரு இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க சம்பாதிச்ச பணத்தையும் வந்து போலீஸார் வந்து பறிமுதல் செய்வதற்கான அதிகாரங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்குங்கிறது சம்மந்தமாக நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது தான் அந்த வந்து 86 பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் 91 சிஆர்பிசி பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் திங்ஸ்ன்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம அந்த கோர்ட்டோ அல்லது போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனோ அல்லது என்கொயரி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸில் வந்து சப்போஸ் கோர்ட்டோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் அந்த போலீஸோ ஏதாவது டாக்குமெண்ட்டை கேட்டு பெறலாம் யார்கிட்ட மீறினதாவது, அல்லது ஏதாவது திங்னு சொல்லிட்டாங்க. அப்போ திங்னா பொருள், அப்போ இட் இன்க்ளூட்ஸ் எல்லாமே இதில் எழுதும். இதோடு சேர்த்து இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் வந்து 94ல் இதே தான் சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் திங் அப்படிங்கிறதுல தான் வருது. பட் அதில் என்ன எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அது சம்மந்தமாகவும் நம்ம செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷன் கிளாஸ்லாம் வரும். எலக்ட்ரானிக் ஆடியோ வீடியோ மீன்ஸ்னால் என்ன, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாக என்னென்னலாம் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் பார்ட் 1 வீடியோவில். இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், தட் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் கண்டைன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செல்ஃபோனில் படம் பிடிச்சி வச்சுருக்கலாம், அல்லது ஒரு லேப்டாப்பில் வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மோடு எலக்ட்ரானிக் டிவைஸில் சப்போஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதில் வந்து உள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் வந்து அப்படியே அந்த டிவைஸோடு பெறுவதற்கு, அதாவது கோர்ட்டோ அல்லது போலீஸோ பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த இது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செக்ஷன் 94 பிஎன்எஸ்எஸில் சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் டிவைஸ் இல்லாமல் வெறும் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் திங்னு மட்டும் இருந்தது. விச் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் இந்த டிஜிட்டல் எவிடன்ஸு, அதையும் கேட்டு பெற முடியும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு சில இதுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வச்சுருப்பாங்க, அது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த வீடியோவை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள், ஒப்படைங்கன்னு சொல்லி போலீஸோ அல்லது கோர்ட்டோ வந்து கேட்குறதுக்கான அதிகாரம் வந்து உண்டு. அது சம்மந்தமாக தான் இந்த பிஎன்எஸ்எஸ் 94 அந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த சர்ச் பண்ணுறாங்க இல்லையா, சர்ச் பண்ணுறது சீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுற போலீஸ் வந்து பண்ணுறப்ப ஒரு நியூ ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 105 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இது வந்து ஒரு புது ப்ரொவிஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்டிங் ஆஃப் த சர்ச் அண்ட் சீசர் த்ரூ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். என்ன சப்போஸ் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், நம்ம இதிலே பார்த்துட்டோம். நம்ம செக்ஷன் 2(1) வந்து பார்த்துட்டோம். 2(1)A அதிலே வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்னென்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பார்ட் 1 வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ ஆடியோ வீடியோ அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணி சர்ச் அண்ட் சீசர்லாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சர்ச் போகிறாங்க போலீஸு, போகிறப்ப என்ன பண்ணலான்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனில் கூட எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ப்ரிஃபரபிளி த்ரூ மொபைல் ஃபோன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ சப்போஸ் இல்லை கேமரா மூலமாகவோ கேமரா எடுத்துகிட்டு போகலாம், அல்லது மொபைல் ஃபோனில் எடுக்கலாம். சர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அதை ஃபுல்லாக வந்து ஆடியோ வீடியோ பண்ணலாம்.
சரியா? அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்கே எடுக்கிறாங்க, எந்த பிளேஸை சர்ச் பண்ணுறாங்க, என்னென்ன திங்ஸ் வந்து எடுக்கிறாங்க, ஆர்டிகிள்ஸ் என்ன எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த புது சட்டத்தில் வந்து வேறு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதோடு சேர்த்து என்னவும் சொல்லிடுறாங்கன்னா, இப்படி எடுக்கக்கூடிய எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த சர்ச்சில் ஒரு லோக்கல் இன்ஹிபியன்ஸ் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த சர்ச் பண்ணுற பிளேஸுக்கு அருகாமையில் உள்ள நபர்கள் அவங்ககிட்ட ஒரு 2 பேர்த்திட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் விட்னஸ், எத்தனை விட்னஸ்ட்டை வந்து நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்களோ அதையும் என்ன பண்ணலாம்னா இந்த டிவைஸ் மூலமாக எடுக்கலாம். ஃபோட்டோவோ இல்லை வந்து வீடியோவோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அப்படிங்கிற லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து எழுதி எல்லாம் கையெழுத்து வாங்குவாங்க. அப்போ அதையும் வந்து என்னென்னா வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வீடியோ பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து வித்தவுட் டிலே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. இங்கே வந்து எத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணுங்கிற டைம்லைன்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் வித்தவுட் டிலே இந்த சர்ச் கண்டக்ட் பண்ண வீடியோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸை யூஸ் பண்ண எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர், சரியா, அதாவது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வித்தவுட் டிலே இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் புது ப்ரொவிஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், அதாவது 107 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது வந்து ஒரு நியூ செக்ஷன், புதுசாக பிஎன்எஸ்எஸில் வந்திருக்கு. அதாவது அட்டாச்மெண்ட், ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு க்ரைம் ப்ரொசீட்ஸ், இதுக்கு முன்னாடி என்னென்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம் அப்படின்னா ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ அல்லது ஒரு குற்றங்கள் கிரிமினல் அஃபென்ஸ் மூலமாகவோ அவங்க சம்பாதிக்கக்கூடிய அல்லது சேர்க்கக்கூடிய அனைத்தும் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் வந்து திருட்டு பண்ணுறான், திருட்டு பண்ணி வந்து நகையெல்லாம் வந்து கொள்ளையடித்து அவனுடைய வந்து வீட்டில் வச்சுருக்கான், இல்லை நகை வந்து அவன் கஸ்டடியில் பொசஷனில் இருக்குது. அப்போ இந்த நகைகள் எல்லாமே எதன் மூலமாக வந்தது, திருட்டு மூலமாக வந்ததுனால ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து பப்ளிக்கோடைய ஃபண்டை வந்து சீட் பண்ணி அந்த ஃபண்டை ஃபுல்லாக வந்து கொள்ளையடித்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்க, இல்லை வந்து ஜுவல்ஸ் வாங்க, ஆர்டிகல்ஸ் வாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. அவங்க பேர்லேயோ அல்லது மற்றவங்க பேர்லேயோ இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ கிரிமினல் அஃபென்ஸ் மூலமாகவோ வரக்கூடிய அனைத்தும் அதுதான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஒரு சிஆர்பிசியில் அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் அவ்வளவா இல்லை. 105 அந்த செக்ஷன் டிஇலாம் அந்த மாதிரி ஒரு சில இது வரும். பட் இருந்தாலும் இந்த 107 பிஎன்எஸ்எஸில் வெரி கிளியராக ஒரு புது ப்ரொவிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இதில் நிறைய பவர் வந்து இந்த இதில் தான் வந்து நிறையா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ அதாவது அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன பண்ணலாம்னா, எய்தர் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது கோர்ட்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் இந்த வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது அந்த காக்னிசன்ஸ் எந்த கோர்ட்டில் அந்த கேஸு காக்னிசன்ஸ் எடுக்கப்படுதோ அந்த கோர்ட்டோ, கமிட்டலோ அல்லது வந்து அந்த ட்ரையலுக்கு கண்டக்ட் பண்ணுற அந்த கோர்ட்டோ அங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் ரெக்வஸ்ட் வந்து போடலாம், ரெக்வஸ்ட் கேட்கலாம். ஆனால் அப்படி ரெக்வஸ்ட்டு கேட்குறதுக்கு முன்னாடி, அதாவது எதுக்காக ரெக்வஸ்ட்டு, அந்த ப்ராப்பர்ட்டியை
அட்டாச் பண்ணுறது, ஃபோர்ஃபீட்ஸ் பண்ணுறதுக்கு, அதில் வந்து எடுக்கிறது, ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்படி கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய எஸ்பி கிட்டேயோ அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ்கிட்டேயே ஒரு அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பெட்டிஷனோ அல்லது ரெக்வஸ்ட்டோ யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னேன், அந்த மேஜிஸ்ட்ரேட், கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது கோர்ட். ஏன்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்னா சில நேரங்களில் கமிட்டல் பண்ணி மேலே போயிருக்கும், செஷன்ஸ் அஃபென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கமிட்டல் பண்ணி மேலே செஷன்ஸ் கோர்ட்டு போகிறப்ப அங்கே போய் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்க முடியும், ஏன்னா கேஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர். அதனால் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் அப்படிங்கிற வேர்டை கரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு இன்டைரக்டாவோ அல்லது டைரெக்டாவோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ அல்லது கிரிமினல் அஃபென்ஸ் மூலமாகவோ சம்பாதிச்சிருக்க அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம், அந்த என்ன சொத்தோ இல்லை ஆர்டிகல்ஸோ இல்லை என்னென்ன எதுக்கு பணமோ இல்லை நகையோ இல்லை எவ்ரிதிங், இது எல்லாமே அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போடலாம் அப்படிங்கிறது 107 ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து இந்த 107லேயே இன்னும் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டார், ரைட், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோர்ட்டில் போட்டாச்சு, மேஜிஸ்ட்ரேட்டை போட்டாச்சு. இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒருவேளை அதில் வந்து ஒரு முகாந்திரம் இருக்குது, ரீசன் டு பிலீவ், ஒரு நம்பும்படியாக இருக்குது, இந்த இதில் இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம், அதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமாக தான் சம்பாதிக்க வர மாதிரி தெரிய வருது அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் வந்து அந்த யார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்டருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ண போகிறாங்களோ அல்லது கைப்பற்ற போகிறாங்களோ, ஃபோர்ஃபீட் பறிமுதல் செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ், சோகாஸ் நோட்டீஸ் வந்து யார் கொடுக்கணும்னா கோர்ட்டு அல்லது மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இஷ்யூ பண்ணுறப்பே 14 days டைம் கொடுத்து, அதாவது எதுக்காக டைம் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 14 days நோட்டீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது கோர்ட்டோ கொடுப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது இப்போ இதிலே வந்து இன்னொன்னே சொல்லிடுறாங்க, அப்படி கொடுக்குற அந்த நோட்டீஸ் வந்து அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி குற்றம், அந்த கிரிமினல் அஃபென்ஸ் செஞ்சவருக்கு மட்டும்தான் இல்லை அந்த நோட்டீஸ் கொடுக்குறது. ஒருவேளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி சம்பாதிச்சதெல்லாம் இது பண்ணி இன்னொருத்தர் பேரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரலாம். ஸோ இவர் வந்து இந்தந்த ஆள் பேரில் சொத்து வாங்கியிருக்காரு அல்லது இந்தந்த ஆள் பேரில் வந்து இந்த நகை பணம்லாம் கொடுத்து வச்சுருக்காரு அப்படிலாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும் பட்சத்தில் அப்போ என்ன பண்ணலாம்னா, அப்போ குற்றம் செஞ்சவருக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்புவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைமை யார் யார் என்ஜாய் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ, கஸ்டடியில் இருக்கோ, பொசஷனில் இருக்கோ, இவங்க எல்லா பேர்த்துக்குமே கூட மேஜிஸ்ட்ரேட் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பலாம். ஸோ அப்படி நோட்டீஸ் அனுப்புகிறப்ப என்ன சொல்லிட்டேன், 14 days டைம் கொடுத்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. சரி, இப்போ அடுத்த நோட்டீஸ் அனுப்பியாச்சு, இப்போ சர்வ் ஆனதுக்கப்புறமா அந்த 14 daysக்குள்ளே அவங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பார்ட்டிலே வந்து என்ன பண்ணலாம், அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். என்ன ஆர்டரு ஆல்ரெடி சொன்னேன், இதனுடைய மெயின் மோட்டிவ் இதுவே என்னென்னா, ஆப்ஜெக்ட் என்னென்னா அட்டாச்மெண்ட்டு ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த மாதிரி எக்ஸ் பார்ட்டிலே வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணலாம். ஒருவேளை அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலைன்னா, சரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, அடிக்குவேட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த பர்சன் யார் பேரில் அவங்க சொத்து வச்சு இது பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு திருப்தி இல்லை, இதில் வந்து இது வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம் தான், க்ரைம்லேருந்து வந்து சம்பாரிச்சது தான் சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு எண்ணத்துக்கு வர்றாருன்னா அப்பையும் என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் ஹியரிங் த எக்ஸ்ப்ளனேஷனும் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லிடுறாங்க. சரியா, அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்போ வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறாரு. சரி, இன்னொரு கண்டிஷன் வந்து வருது, இந்த மாதிரி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து தான் எப்பொழுதுமே செய்யணுமா அப்படின்னா அதுக்கும் வந்து மீறி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அல்லது கோர்ட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா,
ஈவன் ஒரு சில கட்டங்களில் வந்து இமீடியட்டாக அந்த ஆர்டர் பாஸ் பண்ணால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும், அதை வந்து வேறு யாருக்கு போகாமல் தடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக 14 days வந்து நோட்டீஸ் கொடுத்து வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணால் அவன் எல்லாமே வந்து அதை ஃபுல்லாக எல்லாம் விற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் சப்போஸ் இமீடியட்டாக அட்டாச் பண்ணணும் வைக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து நிலவுறப்ப அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, மேஜிஸ்ட்ரேட்டு ஈவன் வித்தவுட் நோட்டீஸ், இந்த 14 days நோட்டீஸ் சொன்னேன் இல்லையா, இந்த நோட்டீஸோ அல்லது அதர் பார்ட்டியை கேட்காம எக்ஸ் பார்ட்டிலே என்ன பண்ணலாம்னா இமீடியட்டாக அந்த பெட்டிஷன் போட்ட உடனே கூட வந்து என்ன பண்ணலாம்னா அட்டாச்மெண்ட்டுக்குரிய ஆர்டரையும் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட்ஸை கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ ரைட், அடுத்து இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த ஆர்டரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது அதே செக்ஷன் 107 சொல்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாங்க. சரியா? அப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டரை வந்து யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டர் வந்து யாருக்கு டைரக்ட் பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது கோர்ட்டோனா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அதாவது இப்போ கலெக்டர்னு வச்சுங்க, கலெக்டர் மட்டும் அவரே டைரெக்டாக செய்யணுங்கிறதில்ல, அதிலே கொடுத்துட்றாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய சபார்டினேட்ஸை வைத்து இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா என்ன, எக்ஸ் பார்ட்டியில் ஆர்டர் பண்ணலாம்னா அட்டாச் பண்ணிடுறாரு. அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆர்டர் போடுவாங்க, அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து கோர்ட்டோ வந்து இந்த இதுகளை இந்த க்ரைமில் வந்து அவுட் ஆஃப் க்ரைம் இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைமில் வந்து வந்த அமௌண்ட்டுகளை இந்த மாதிரி இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறப்ப அப்போ யார் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், கோர்ட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்போ தான் சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ட அவங்களுக்கு அனுப்பி அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைம் அந்த க்ரைம் மூலமாக சம்பாதிச்ச அந்த அமௌண்ட்டு அந்த நகையோ பணமோ சொத்தோ எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. சரி, இப்போ அப்படி வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டுறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு போட்டுறாரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நடவடிக்கை எடுக்கிறார். அப்படி எடுக்கிறப்ப சப்போஸ் ஒருத்தவங்க வந்து அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கும் அந்த இப்போ நகையோ பணமோ வந்து ரிசீவ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. சரியா? பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்கிறதுல வந்து ஒரு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து அதில் நகையை விற்று ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கான். அப்படிங்கிறப்ப வந்து இப்போ இந்த பணத்தை வந்து யார் இதில் இது பண்ணாங்க, கொள்ளையடித்த வீட்டுகளில் வந்து அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அவன் அதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீகராக இருக்கும் இதாக இருக்கும் ரிசீவ் பண்ணாமே விட்டுறாங்க, அல்லது கிளைமெண்ட்டே இல்லை, யாருமே வந்து அந்த அமௌண்ட்டை கிளைமும் பண்ணலை, இல்லை கிளைம் பண்ணுறாங்க ஆனால் வந்து என்னென்னா கிளைம் பண்ணவங்க எல்லாத்தையும் கொடுத்தது போக இன்னொரு 1 லட்சம் மிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி 3 சிச்சுவேஷன்லையும் இந்த மாதிரி அமௌண்ட்டுகளை மீதி உள்ள அந்த அமௌண்ட்டுகளை ரிசீவ் பண்ணாத அமௌண்ட்டுகளை கிளைம் பண்ணாத அமௌண்ட்டுகளை எக்ஸசிவ் அமௌண்ட்டுகளை என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபோர்ஃபீட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ரொசீட்ஸை வந்து அந்த குற்றவாளிக்கு அவன் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அல்லது அவன் யார் பேரில் வாங்கினா அவங்கள்ட்டே கொடுக்குறதில்ல, யார் கிளைம் பண்ணி இது பண்ணாத பட்சத்தில் அந்த 3 கண்டிஷனில் அந்த திருப்பி அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபோர்ஃபீட் பண்ணி கவர்மெண்ட்டோடைய அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அப்படிங்கிறத வந்து இந்த 107 வெரி டீட்டெயிலாக ஒரு நியூ ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த அட்டாச்மெண்ட் ஃபார்ஃபீச்சர் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் பிஎன்எஸ்எஸில் வந்து இன்னொரு செக்ஷன், புது செக்ஷன் தான் இதுவும், அதாவது 172 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் பர்சன்ஸ் பவுண்ட் டு கன்ஃபார்ம் டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது போலீஸுனுடைய டைரக்ஷன்ஸ், அவங்க வழிகாட்டுதல், இதுகளுக்கு எல்லாரும் வந்து ஒபே பண்ணி போகணும், வந்து பவுண்ட் டு கன்ஃபார்ம் டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரை வந்து இங்கேயும் கொடுக்குறாங்க. போன இதில் எப்படி சொன்னோம் அதே மாதிரி இந்த இதுலேயும். ஸோ அதுலேயே சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செக்ஷனில் வந்து அடுத்து அதே இதில் சப்செக்ஷனில் சொல்கிறாங்க. அதாவது 172 சப் கிளாஸ் 2ல் அதுலேயே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சப்போஸ்
போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை அவங்களுடைய டைரக்ஷன்ஸை ரெஃப்யூஸ் பண்ணாலோ, அதாவது மறுத்தாலோ, அல்லது வந்து ரெசிஸ்ட் பண்ணாலோ, அதாவது தடுத்தாலோ, அல்லது இக்னோர் பண்ணாலோ, அதாவது புறக்கணிப்பு செய்தாலோ, அல்லது டிஸ்ரிகார்டு பண்ணாலோ, அதாவது டைரக்ஷன்ஸ் அவங்கள வந்து போலீஸ் கொடுக்குற டைரக்ஷன்ஸு, அதாவது அவங்க டியூட்டியை செய்கிறப்ப அவங்களுடைய டைரக்ஷன்ஸுக்கு அவங்களுக்கு ஒபே பண்ணாமல் அலட்சியப்படுத்தினாலோ, சரியா? இப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது போலீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எய்தர் டீடைன் ஆர் ரிமூவ், இந்த 2 வேர்டு கொடுக்குறாங்க. டீடைன் ஆர் ரிமூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீடைன்னா காவலில் வந்து பிடிச்சும் வச்சுக்கலாம் அவங்கள. அதே மாதிரி ரிமூவ் அப்படின்னா அந்த இடத்திலிருந்து அவங்கள அகற்றுவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் வந்து போலீஸ் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விவாதத்துக்குரிய ஒரு இதாக வந்து இருக்குது இந்த செக்ஷனுமே. ஏன்னா வந்து இப்போ போலீஸ் பவுண்ட் டு கன்ஃபார்ம் டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த போலீஸ் அப்படிங்கிறப்ப எதை வேணாலும் வந்து இது பண்ண பவரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி வந்து பண்ணும் பொழுது, சப்போஸ் ஒருத்தரை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், டீடைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வித்தின் 24 ஹவர்ஸில் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் போடுறாங்க. இதே இது ஒரு பெட்டி கேஸாக இருந்தால் வந்து என்ன பண்ணலாம்னா, போலீஸே வந்து அவங்கள வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து விடலைன்னா வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. பெட்டி கேஸாக இருக்கும் பட்சத்தில் போலீஸே வந்து அவங்கள வந்து விடக்கூடிய அதிகாரத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு விவாத பொருளாக வந்து இருக்குது. ஒரு 172 ஆஃப் BNSS. ஸோ இந்த வீடியோ, இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம நிறையா நியூ செக்ஷன்ஸும் பார்த்தோம். ஆல்ரெடி உள்ள செக்ஷன்ஸ் ஆல்ட்ரு என்னென்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். குறிப்பாக வந்து இதில் வந்து அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த க்ரைமு, இந்த இப்போ கடைசியாக சொன்னது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு செக்ஷன்ஸாக இருக்குது. சரி, அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ட் 4 அடுத்து அந்த வீடியோவில் இதே மாதிரி அனாலிசிஸோடு உங்களை சந்திக்கும் வரை